வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுடிதாருடைய பாட்டம் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ சுடிதார் பாட்டம் ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் போட்டது ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு மெத்தடில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சேன். பட் இந்த முறை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஷோரூம் லெவலில் ஃபினிஷிங் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு தைச்சு காட்ட போகிறேன். இப்போ சுடிதார் பாட்டத்தில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை தாங்க ரெடி பண்ணணும். நான் ஏற்கனவே இதனுடைய கட்டிங் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். கட் பண்ணும் பொழுதே இங்கே கொஞ்சம் துணி பத்தலை, லைட்டாக ஒட்டு போடணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த ஒட்டு போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பிட் எடுத்து இந்த கார்னரில் இப்படி கிராஸாக ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு சின்ன துணி எடுத்து தைச்சி திருப்பியிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் தைச்சி திருப்பியிருக்கேன். இப்போ நம்ம இதை இதுக்கு ஈக்குவலாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறலாம். இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஃப்ரீ சைஸ் பாட்டம் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஒட்டு வருது. மற்றபடி நார்மல் சைஸுக்கெல்லாம் இப்படி வராது. இப்போ நம்ம அழகாக இதுக்கு ஈக்குவலாக ஒட்டு போட்டு ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இந்த பாக்ஸை ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுதெல்லாம் இந்த பாருங்கள், இந்த கரபாகமும் கரெக்டாக வர்றது மாதிரிலாம் செட் பண்ணிக்கோங்க. இது நம்ம நாடா மடித்து தைக்கிற இடம். ஸோ உங்களுக்கு இது ரெண்டும் கரபாகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்படி சேர்த்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓரத்தை நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஒரு 3/4 இன்ச் அளவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 3/4 இன்ச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டாக அப்படி பிரிச்சுட்டு இப்படி நல்லா நெகத்தில் கீறி விட்டுக்கோங்க. இதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். இப்போ இந்த ரெண்டு ஓரமும் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி தைக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கிறணும். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி இந்த கார்னர்லேயும் தைச்சிடணுங்க. இப்போ இந்த சைடும் அதே மாதிரி நம்ம ஒரு 3/4 இன்ச்சுக்கு தைச்சிட்டு இதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கிறணும். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஓரமும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதை நம்ம ஒரு 1 இன்ச் அளவு ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக அடிக்கணுங்க. இது நம்ம நாடா கொடுக்குற இடம். ஸோ அதனால் இது ஒரு 1 இன்ச், இது கரபாகமாக இருக்கிறனால நம்ம சிங்கிள் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இப்போ இதை சுற்றி ஃபுல்லாக நான் இப்போ மடித்து தைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அப்படி ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டோம். ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டோம். இப்போ இந்த பாக்ஸில் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கால் பகுதிக்கு போகலாம். இப்போ நம்ம இந்த கால் பகுதியை ஒன்று மேலே ஒன்று போட்டு நம்ம இந்த ஸ்ட்ரைட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரைட் வரைக்கும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஓரத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதனுடைய ஃபினிஷிங்கும் நம்ம ஏற்கனவே பாக்ஸில் தைச்சது மாதிரி இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ நான் தைச்சி கொண்டாந்து காட்டுறேன். இப்போ நம்ம கால் பகுதியிலையும் இந்த ரெண்டு ஓரமும் மடித்து தைச்சிட்டோம். பாருங்கள், இந்த ரெண்டு ஓரமும் மடித்து தைச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த கால் பகுதியை இங்கே பாருங்கள், இப்படி கொண்டு வந்துருங்க. இப்படி கொண்டு வந்துட்டு இந்த ஓரத்துலையும் ஒரு நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ்லையும் பாருங்கள், இந்த பாக்ஸ்லையும் நம்ம இந்த ஓரத்துலையும் ஒரு நாச் போட்டுக்கிறணும். இங்கே ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. இதே மாதிரி கால் பீஸ்லையும் போட்டுக்கலாம்.
இந்த ஓரத்துலையும் இந்த ஓரத்துலையும் நாச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த காலோட சென்டரையும் பாக்ஸோட சென்டரையும் கரெக்டாக செட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த துணி இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் கொண்டு வந்துடணும். இந்த ஓரம் ஃபுல்லாக ஃப்ளீட்ஸு. அதே மாதிரி பாருங்கள், இங்கே இருக்கிற துணியெல்லாம் இந்த ஓரம் ஃபுல்லாக ஃப்ளீட்ஸு இப்படி தைச்சிடணும். இப்போ நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். நீங்கள் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் குண்டூசி போட்டு வச்சுக்கிட்டு கூட நீங்கள் தைக்கலாங்க. நம்மளுக்கு இந்த 2 ஓரமும் ஃப்ளீட்ஸ் வரணும். இப்போ நான் அந்த பாக்ஸும் காலும் எப்படி வச்சு பின் பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸோட சென்டரையும் காலோட சென்டரையும் நான் பின் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் பாருங்கள், இந்த பாருங்கள் பின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம 2 ஓரமும் நாச்சு போட்டோம் இல்லைங்களா, அந்த நாச்சையும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி நீங்கள் பின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மிஷினில் வச்சு இப்படியே தைச்சிட்டே வரும் பொழுது கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சைடில் நம்மளுக்கு சுடிதார் டாப்பில் வந்து ஸ்லிட்டு வரும் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு நேராக ஃப்ளீட்ஸ் வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே விழுகுது இல்லைங்களா, இந்த லூஸாக விழுகுது இல்லைங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த பக்கம் ஃப்ளீட்ஸ் வச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு இப்படியே நீங்கள் சென்டர்லேருந்து இப்படி தைச்சிட்டே போங்க. சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு அப்புறம் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஓரம் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்துடும். இப்போ நான் தைச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கேருந்து தையல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்போயுமே பாருங்கள், நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி தான் வச்சுட்டு தைக்கணும். இப்போ நான் ஒரு சென்டர்லேருந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சென்டர்லேருந்து சும்மா ஒரு 5 இன்ச்சு ஒரு 6 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஃப்ளீட்ஸ் இல்லாமல். பாருங்கள், இந்த மாதிரி நார்மலாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நம்ம ஏற்கனவே இந்த 2 நாச்சும் ஒன்றா வரது மாதிரி பின் பண்ணியிருக்கோம். இந்த கால் பார்ட்டில் உங்களுக்கு லூஸ் விழுகுது இல்லைங்களா, இதை அப்படியே நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். நான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தையல் ஸ்டார்ட் பண்ணேன். பாக்ஸோட சென்டரும் காலோட சென்டரும் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் வந்து இங்கேருந்து சும்மா ஒரு 6 இன்ச்சு வரைக்கும் நார்மலாக தைச்சிட்டு அப்புறம் ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது அடுத்த சென்டர் செட் ஆகிற வரைக்கும், இது பாருங்கள், இந்த சென்டர் செட் ஆகிற வரைக்கும் நான் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டேன். இப்போ திரும்ப நான் நார்மலாக தைக்க போகிறேன். மறுபடியும் நம்ம இந்த தையலை இங்கேருந்து இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த லூஸ் விழுகுது இல்லைங்களா, இந்த துணி ஃபுல்லாக நம்ம சுருக்க வைக்கணும். பாருங்கள், நம்ம இப்போ இந்த பக்கம் எப்படி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கணும், அதே மாதிரி இந்த சைடும் வச்சுட்டேன் பாருங்கள். அதாவது இந்த பாருங்கள், இந்த 2 சென்டரும் செட் ஆகிற வரைக்கும், அதே மாதிரி அந்த 2 சைடு நாச்சும் செட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம பின் பண்ணபடி அழகாக நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம். இந்த 2 சென்டரும் செட் ஆயிடுச்சு. இந்த கார்னர்லேயும் நம்ம நாச் போட்டு அடையாளம் போட்டு வச்சோம் இல்லைங்களா, ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் வந்துருச்சு. பாருங்கள், நீங்கள் பாட்டத்தில் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக நம்ம டாப் போடும்போது அந்த ஸ்லிட்டுக்கு நேரம் அந்த ஃப்ளீட்ஸ் வரும், நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மொத்தமாக சென்டரில் கூட ஃப்ளீட்ஸை கொண்டு வந்துக்கிறலாம். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து காலுக்கு கேன்வாஸ் வச்சு தைக்கணும். எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ இது காலுக்குன்னு வைக்கக்கூடிய கேன்வாஸுங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி ரோலிங் கேன்வாஸ் மாதிரி தான் வருது. இது நம்ம எடுத்துக்கிறலாம் கேன்வாஸ் வைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கிறலாம். இப்போ இது நம்ம எப்படி தைக்க போகிறோம் அப்படின்னா, இது இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு துணி கீழே விட்டுடுங்க. அந்த துணியை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஓரம் தைச்சிடுங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் அந்த கேன்வாஸ் அளவு மடித்து இந்த ஓரம் தைக்கணும். இப்போ நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சிட்டோம். இந்த பாருங்கள், இப்போ நம்ம நல்ல பக்கம் என்ன பண்ணணும்னா, இந்த ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜிக்ஸாக் தையல் மாதிரி இப்போ நடுவில் இப்படி போட்டுக்கிறலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேன்வாஸ் வந்து இதில் ஸ்டிப்பாக படியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி காலில் ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஓரமும் ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு ஜிக்ஸாக் தையல் மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கால்லையும் பண்ணிடலாம். இப்போ நம்ம காலை ஜாயின் பண்ணிடலாங்க. இப்போ 2 காலையுமே மடித்து தைச்சிட்டோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்படியே நீங்கள் தைச்சிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள்
அகலத்தை கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த சென்டர்கிட்ட வரும்பொழுது பாருங்கள், நீங்கள் 1/2 இன்ச்சு ஏற்றுனீங்கன்னா போதும். சென்டர்கிட்ட ரொம்ப தூக்கி ஏற்றக்கூடாது. கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா போதும். நான் தைச்சி காமிக்கிறேன் இப்போது. இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து இப்படியே 1.5 இன்ச்சு வந்துட்டு கொஞ்சம் கிட்ட வர 1 இன்ச்சு ஆக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், சென்டர்கிட்ட வரும்பொழுது நான் வெறும் 1/2 இன்ச்சு தான் பிடிச்சிருக்கேன், நான் நிறையா பிடிக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் போக 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 அதே மாதிரி 1.5 இன்ச்சு அளவில் நீங்கள் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம காலும் ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். நான் ஏன் சென்டர்கிட்ட வரும்பொழுது உங்களுக்கு 1/2 இன்ச்சு ஏற்றணும்னு சொன்னேன் அப்படின்னா, அப்போ தான் இந்த மாதிரி நீட்டாக வரும் பாருங்கள், சுருக்கம் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் 1 இன்ச்சு அப்படி ஏற்றிட்டிங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தபடியாக நம்ம நாடா கோர்க்கலாம். இப்போ நாடா கோர்க்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல சும்மா லேசாக 2 தையல் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் விழுந்துடும். அது வழியாக நம்ம நாடா கோர்க்கலாம். பாருங்கள், இப்படி லைட்டாக பிரிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் நம்ம இப்போ நாடா கோர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், அழகாக நீட்டாக கால்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நாடாவும் கோர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரீ சைஸ் பாட்டம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதுவும் வந்து ஒரு ஷோரூம் லெவலில் நான் ஃபினிஷிங் பண்ணி காட்டியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இது நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டாலும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் தைச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.